இருப்பாங்க. அன்னைக்கு தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கூட இது கேம், இந்த கேம்ல வந்து தள்ளி விட்டது அன்னைக்கு வந்து எபிசோட் கட் பண்ணிருப்பாங்களே அந்த பார்வதி சொல்ற பாயிண்டோட தான். உண்மையா சொல்லணும்னா 1 hour எபிசோட் ஓகேவா. இது கேம், நான் கேம்ல தள்ளி விட்டேன், அது அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப சாண்ட்ராக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, இது மெடிக்கல் விதமா இஷ்யூ இருக்குதுன்னு பிரஜின் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஓகேவா. அப்படி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் வந்து இப்படி மெடிக்கல் இஷ்யூ இருக்கிற ஒருத்தரை வந்து எதுக்கு இந்த கேம் ஆட விட்டாங்க ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 1. அதுக்கப்புறம் சேனல் வந்து எதுக்கு அதே மாதிரி கார் டாஸ்க் கொண்டு கொடுக்கணும், எல்லாம் வந்து நெருங்கிக்கிட்டு தானே இருக்கணும். பிக் பாஸே தானே சும்மா இருந்தவங்களை வந்து சொரிஞ்சு விட்டாங்க. என்னது சாண்டா நீங்க இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வீடு வந்துடும் அப்படி இப்படின்னு பிக் பாஸ் தான் வந்து குரல் கொடுத்தது ஓகேவா. அப்ப அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இப்ப இவனுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த டிராமாவை நடித்துட்டு இப்ப உள்ள போயிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் சாரி கேட்க போறாங்க. யாரு? கமுடின்னு போறாங்க. கமுடின் சொரி கேட்க சொரி கேட்க போவல இந்த அம்மா கமுடினை பார்த்து ஒரு ஆக்டிங் போடுது. சோ அதுக்கப்புறம் பார்வதியை பார்த்து இன்னொரு ஆக்டிங் போடுது ஓகேவா. இப்ப இங்க வந்து யாரை வெளியே அனுப்பியிருக்கணும்? உண்மையிலே வந்து எஃபெக்டா இருக்குது யாரு? பேஷண்டா? சாண்ட்ரா. அப்ப சாண்ட்ரா மெடிக்கலி அன்ஃபிட், அப்ப சாண்ட்ரா தான் வெளியே அனுப்பி இருக்கணும் ஓகேவா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அன்னைக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா அது வந்து ரெட் கார்டே இல்ல ஓகேவா. அது என்னதுன்னா நாங்க அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ண நைட்டு சொன்னா இது ஒரு ட்ராப், இது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்ல நான் இப்பயும் சொல்றேன் இது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்ல கரெக்டா போய் மாட்டிக்கிட்டாங்க பார்வதி, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவங்க ஒரு லீடு கொடுத்தாங்க, அந்த ட்ராப்பை கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. இல்ல பார்வதி மாட்டிக்கல்ல. நடந்தது என்னதுன்னா பார்வதி அன்னைக்கு தள்ளி விட்டத இவனுங்க வந்து ஆல்ரெடி இது ஸ்கிரிப்டட் தான் ப்ரோ. டாப் 5ல எங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தாங்க பார்வதி அன்பேர் விஷயம்ல பார்வதி தான் பண்ண இருக்காங்க. பட் இவனுங்க இத அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா. விஜேஎஸ் வந்து சொன்ன ஒரு வேர்ட், விஜேஎஸ் சொல்லியிருக்காரு ரெட் கார்டு கொடுங்கன்னு ஓகேவா. சேனல் வந்து ரெட் கார்டு கொடுக்க சொல்லி இல்ல, விஜேஎஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஓகேவா. விஜேஎஸ் சொல்லியிருக்காரு ரெட் கார்டை கொடுங்க இவன் 2 பேருக்கும்னு விஜேஎஸ் இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா கமுடினுக்கு வந்து அன்னைக்கு வந்து நார்மல் எவிக்ஷன் ஓகேவா. சுபிக்ஷா கமுடின் ஓகேவா. அன்னைக்கு ஜாக்லினை தான் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஜாக்லினு கூட சொல்லில வந்து ரெட் கார்டு விஷயம் ஓகேவா. சுபிக்ஷாவை நமக்கு நியூஸ் வந்தது படி அவங்களுக்கு கூட தெரியாது ரெட் கார்டு பத்தி. சோ அன்னைக்கு நைட் 2:30 இருக்கும் ஓகேவா. 2:30க்கு தான் விஜேஎஸ் சொல்லியிருக்காரு வந்து ரெட் கார்டை கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில வந்து அவ்வளவு கோல் விஜேஎஸ்க்கு. விஜேஎஸ் வந்து இதுலயும் சொல்லியிருப்பாரு 1 hour ஐ திங்க் அவ்வளோ கோல் வந்துச்சுன்னு ஓகேவா. அவ்வளோ கோல் என்னதுன்னா நாங்க விஜேஎஸ் கிட்ட கண்டாக்ட் பண்ணி கேட்கும் போது கூட என்னது ரீசன் இவ்வளவு கோல் வருது ரெட் கார்டு கொடுக்க சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க நிறைய பேர். அப்ப எப்படி அது நடந்திருக்குதுன்னா அதுக்கப்புறம் தான் பேக்எண்ட்ல எங்களுக்கு ஸ்டோரி தெரியும். என்னதுன்னா நைட்டோட நைட்டா இந்த பிஆர் கும்பல் இருக்காங்களே திவ்யா அண்ட் சபரி, இவனுங்க என்ன பண்ணிருக்காங்க ஆக்டர் தெரிஞ்சு சபரி சேனல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு விஜய் டிவில ஆக்டர்ஸ் குரூப்னு ஒண்ணு இருக்குது ஓகேவா. அந்த குரூப்ல இந்த பர்டிகுலர் கிளிப்பிங்ஸ் இருக்குது. விஜேஸ்க்கு கூட அந்த கிளிப்பிங்கை தான் ஷேர் பண்ணி காமிச்சிருக்காங்க ஓகேவா. இந்த கிளிப்பிங்கை ஷேர் பண்ணி எல்லாரும் டபுள் ரெட் கார்டு ஸ்டோரி போட சொல்லி போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பர்சனலி டிஎம் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் இப்படி போட்டிருக்கீங்க, நீங்க பாத்தீங்களா எபிசோட் ஒண்ணு பார்க்கல இத போட சொன்னாங்க அதனால நாங்க போட்டோம் ஓகேவா. அதுக்கப்புறம் இது பேக்ஃபயர் ஆகுதுன்னு அதே குறிப்பிட்ட நபர்கள் மறுபடியும் ஸ்டேட்டஸ் வந்து மாத்தி போட்டிருப்பாங்க ஸ்டோரி ஓகேவா இதுல இன்ஸ்டால. சோ இது இப்படி வந்து இது வந்து அஜெண்டா தான். பட் டிஆர்பிக்காக வேண்டி இது கரெக்டா சேனல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப விஜேஎஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா விஜேஎஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப பார்வதி வந்து இது சபரிக்கு நடந்த சபரி வந்து அடிச்சப்போ பார்வதிக்கு இதை வந்து பண்ணி கேட்டாக்கா ஏதாவது டிராமா போட்டிருந்தா இன்னைக்கு சபரியை தூக்கி வெளியே போட்டிருக்கணும் ஓகேவா. ஆனா இதே பண்ண சபரிய ஒண்ணுமே பண்ணல ஓகேவா. அது என்ன சேனல் ப்ராடக்ட் ஓகேவா. ஒரு வார்னிங் ஒரு எல்லோ கார்டு கொடுக்கலாம்ல, எல்லோ கார்டு கூட கொடுக்கல. விஜேஎஸ் என்ன சொல்றாங்க, நீ அழுவுங்க, நீ அழல அதை சொல்லிட்டு போனப்ப இவர் எல்லாரையும் பிளாஸ்மாட் முன்னாடி கூப்பிட்டு வச்சு ஒரு அழுகுற மாதிரி காமிக்கிறாரு ஓகேவா. சோ இப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா இப்ப நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன் சபரி வந்து வேணும்னே அடிச்சார் ஓகேவா. அப்ப கொடுக்காத ரெட் கார்டு ஏன் இதுக்கு கொடுத்தீங்க. சோ அப்ப அவர் என்ன ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு வெளியே போட்டிருப்பாரு. நீங்க வந்து கமுதி உங்களுக்கு வந்து பார்வதி பின்னாடி பேசியிருப்பாங்க, உண்மையிலே இவர் ஹோஸ்டா இவர் பார்த்தில்ல ஓகேவா. அப்ப நாங்க கேட்டதுதான் குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட நீங்க வந்து இப்படி சொல்லியிருக்கீங்களே அவங்க போயிட்டு கேட்டுருக்காங்க. ஆனா இது இப்படித்தான் கன்வே ஆயிருக்குது, நீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல நான் எபிசோட் பார்க்கல, இது ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு இதை கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு, நான் அதை படிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் ஓகேவா. இது இப்ப ஓவராலா
இவனுங்களை வந்து பார்வதியை வந்து கொண்டு வரக்கூடாது. இப்ப இன்னைக்கு திவ்யா கணேஷ வந்து ஓவரால் உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னர் வந்து ஆல்ரெடி செட் பண்ணது தான். ஓகேவா? அவர் போயிட்டாரா? திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னர் வந்து செட் பண்ணது தான். இது வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே ரன்னரா தான் திவ்யா கணேஷ் செட் பண்ணாங்க. ஏன்னா டேஸ்லர்ல அம்பாசிடர். ஓகேவா? ஸ்பான்சர்ஸ் வந்து ஒத்த கால நிக்கிறாங்களா, அவங்கள கொண்டு வந்து ஆகணும்னு. சோ அதே மாதிரி தான் வந்து சபரி வந்து வின்னர் ஓ ரன்னர்னு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே சொல்லிட்டாங்க. அப்ப நான் கூட கேட்டேன், அவன் மிக்சர் தானே சாப்பிட்டுட்டு இருக்கான் வீட்டுல, வெங்காயம் வளர்த்துட்டு, அவன் ஒண்ணுமே பண்றான் இல்லை, அவன் இப்படி பண்றீங்கன்னு. அப்ப சொன்னாங்க அவனுக்கு ஒரு ஹைப் வரும் பாருங்க, எதிர்பாருங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த ஹைப்புக்கு அப்புறம் வந்து சபரி ஒரு கையில நிற்பாருன்னு சொன்னாங்க. சோ இன்னைக்கு ஓவரால் அதுதான் நடக்க போகுது. சோ இது எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ. சோ அதை தான் புரிஞ்சுக்கணும். மத்தவங்க பேசுங்க. யாரு ஆர்டர் படி சொல்லுங்க. மினிமலிஸ்டிக்ஸ் பாத்தீங்களா யார் வந்தாங்கன்னு? பிரியங்கா, அப்புறம் வந்து மைக்கி. பிரியங்கா பிரியங்கா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? சாரி. The thing is, மாஸ்டர்பீஸ் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா they always set இவங்க எல்லாம் வரணும் ஃபைனலிஸ்டுக்குன்ட்டு அவன் செட் பண்ணிட்டு தான் மித்த பீப்புளை வந்து ஒரு செக் மாதிரி வச்சு ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதை எடுத்துட்டு போறாங்க. வேற என்னன்னா லைக் இனிஷியலா வந்து பாரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க, இவங்க இவ்வளவு ரீச் ஆவாங்கன்னு வந்து சேனல் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஏன்னா வந்து பாருக்கு ஏற்கனவே நெகட்டிவ் ஷேட் கொஞ்சம் வெளியில இருந்துச்சு. சோ இவங்க இப்படி கிரியேட் பண்ண இது நெகட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டிராஸ்டிக்கா பீப்புள் ஸ்டார்டட் டு நோட். எப்படின்னா பாரு வந்து ஷீஸ் பிளேயிங் எ பியோர் கேம். நாமினேஷனா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஷீஸ் பிளேயிங் எ பர்ஃபெக்ட் கேம். எப்படின்னா ஒரு நாமினேஷன் அந்த கலர்ஸ் வச்சு இது பண்ணும் போது ஷி நோட்டட் எத்தனை பேர் நாமினேட் பண்றாங்க, யார் யாரை நாமினேட் பண்றாங்க, எதை வச்சு நாமினேட் பண்றாங்க, ஏன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் ஒருத்தருக்கு பரவாயில்ல, நான் அவங்க ரெண்டு பேரையும் குத்தல, எவனும் குத்தல, நான் குத்திட்டு வரேன் அவன் நாமினேஷனுக்குள்ள கொண்டு வரேன்ட்டு கனிக்கும் அரோராக்கும் ஒரே ஒரு ஓட்டுல உள்ளாடி கொண்டு வந்தா. அதே மாதிரி ஓப்பன் நாமினேஷன்ல ஸ்பீக்கர் வச்சு எல்லாரையும் வந்து யார் யாரை நாமினேட் பண்றீங்க சுத்தி யார் யார் நாமினேட் பண்றாங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் சுத்தி போயிட்டு யார் யாரை நாமினேஷன் பண்றாங்கன்னு சுத்தி பார்த்தா என்ன ரீசன் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்கிறது சுத்தி பண்ணா. அதுலயுமே அவ பேர் அடிபட்டுச்சு. த கேம் இஸ் வாட் இட் இஸ்ங்கிறது அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் யாருமே புரிஞ்சுக்கல. ஓரளவுக்கு புரிஞ்சு விளையாடினது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாரு, இன்னொன்னு வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் விளையாடிட்டு இருந்தாரு. ஏன்னா விக்ரமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் இருந்திருக்காது. ஏன்னா விக்ரமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா பாரு தான். பாரு ரைட்டுனா பாரு விக்ரம் ரைட்டுனா பாரு லெஃப்ட். அதுதான் அவங்களோட தீமாவே இருந்துச்சு. இட்ஸ் லைக் ஹெல்த்தி ரைவரி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே எண்ட் ஆஃப் த டே பேசிப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பார்வதி வந்து ஒருத்தட்ட கூட வந்து பேசாம இருந்தது இல்ல. அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கலாய்க்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, எல்லாரும் கூட எது இருந்தாலும் ஷி வில் டாக் டு ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த அவங்க பேசுறத வச்சு இவங்க கரெக்டா பேசுறானா இல்ல நம்மளுக்காக பேசுறானா, இந்த கேம் இப்படி அவன் எடுத்துட்டு போறான். ஷி வாஸ் லைக் ஒரு செக் ஃபுல்லா வச்சுட்டு அதை செக் வச்சு விளையாடுற ஒரு கிங் மேக்கரா தான் ஷி வாஸ் லைக் தட். அது வந்து வெளியில இருந்த பீப்புளுக்கு வந்து ஸ்டார்டட் டு ரியலைஸ் இந்த பொண்ணு ஏதோ பண்றாளா, என்னமோ பண்றா, அது அவ கரெக்டா தான் பண்றா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா பார்வதி வாஸ் வெரி லவுட். அது மட்டும்தான் அவள்கிட்ட ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. அவ என்ன பண்ணிருக்கணும், கொளுத்தி போட்டு அமைதியா இருந்திருக்கணும். அவன் வெடிச்சிருப்பான் பாருங்க, அப்ப அவங்களோட டாக்ஸிசிட்டி வெளியில வந்திருக்கும். அவ சொன்ன எல்லாரோட டாக்ஸிசிட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் 2 வீக்ஸ்ல எல்லாருக்குமே வெளியில வந்துச்சு. அந்த நேரத்துலதான் இந்த ரெட் கார்டு விஷயமும் பேக் ஃபயர் ஆச்சு. இது வன்மம் கேங் தான், இது அன்பு கேங் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது ஜெனரல் பப்ளிக் வந்து வெளியில வந்துச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து பாரு தான் நிறைய இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தனால இந்த அன்பு கேங் பேசின பல விஷயம் வந்து எடிட்ல தூக்கிட்டாங்க. ஏன்னா பாருவோட கண்டென்ட் வந்து ஹைலைட்டா இருந்துச்சு. ஷி வாஸ் டாக்கிங் டு எவ்ரி கண்டஸ்டன்ட். அவ எல்லா இடத்துலயும் ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருந்துகிட்டே இருந்து. சோ இவங்க பேக்ல வந்து பாரு பேசுறதை விட மோசமா பேசி இருக்கலாம். அத வந்து வெளியில வரவே இல்லை. பிகாஸ் பாரு வாஸ் கான்டென்ட்னால பாருவே சுத்தி அந்த கேமராஸ் இருந்துச்சு எப்பயுமே. நீங்க இப்போ வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அவ இருந்த 90 daysல 24/7 the cameras were revolving around பாரு.
பாத்ரூம்குள்ள போற வரைக்குமே அந்த கேமரா ரிவால்வ் ஆகும். அவ குளிக்கிறாளா, வெளியில வராளா, என்ன பண்றா, ஏது பண்றா, எல்லாமே ரிவால்வ் ஆகும். அவளுக்குன்னு ஒரு பிரைவசி இருந்தது கிடையாது. எல்லாமே அவளை சுத்தியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. வேற அவளை கேம் விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்னென்ன பேசுறாங்க பின்னாடிங்கிறத கேமரா போக்கஸ் பண்ண பிறகுதான் லாஸ்ட் 2 வீக்ஸா இவனு இவ்வளவு மோசமானவனுங்களா. ஏன் லிட்டரலா திவ்யாக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. ஷீ இஸ் ஆல்சோ ரெட் கார்டு ஹோல்டர் இந்த இண்டஸ்ட்ரி. அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்தானா எவ்வளவு பெரிய பெயின் இருக்கும்ட்டு. அதுவே அந்த பொண்ணுக்கு தெரியலன்னா எனக்கு புரியல. அப்ப நீ என்ன, நான் எங்க தப்பு நடந்தாலும் கை தூக்குவேன், எங்க குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறது என்னது? அவங்க ரெட் கார்டு கொடுத்தாங்க, ஓகே, அது அவங்களோட ப்ராப்ளம், அவங்க கொடுத்தாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனா நீ என்ன சொல்லிருக்கோம், சரி பார்வதி முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு. ஈவன் விக்ரம் கூட தான் சொன்னாங்க, கேட் ஓப்பன் ஆயிடுச்சு வெளில கிளம்பு மட்டும் தான் சொல்லிருப்பானே தவிர்த்து வெள்ள பொடி இதுன்னு என்ன லாங்குவேஜ், நீ யார் அப்படி சொல்றதுக்கு? இதுன்னு உன் வீடான புரியல. உன் வீடா இருந்தாலும் இன்னொரு சக மனுஷன் அப்படி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ ஒரு கண்டஸ்டன், அவளும் ஒரு கண்டஸ்டன், நீ என்ன அப்படி அதோட விட்டுருங்க. நல்லா போற அம்ருதன்ட்ட போயிட்டு கூப்பிட்டேமா, இந்த பொண்ணு கூட பேசாதப்பா, இந்த பொண்ணு கூட பேசினானா வாழ்க்கையே ஆயிடுச்சு. நீ பாத்தியா வாட் சார்ட் ஆஃப் பர்சன்ங்கிறது நீ பாத்தியா? இல்ல நீ அவளை வெளியில பாக்கவே இல்லைன்னு சொன்ன ஆள் தானே நீ, கோர்ட் டாஸ்க்ல வச்சு. அப்புறம் அவளை லைக் கோர்ட் டாஸ்க்ல வச்சு நான் அவளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நீயும் வந்து லைக் விஷால் நீங்க எல்லாரும் 3 பேரும் தானே சேர்ந்து மேட்ச் பார்க்க போயிருந்தீங்க. அப்ப அந்த வீடியோல என்ன, வாட் சார்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர்? எனக்கு புரியல. நீங்க நல்லவங்கிற போர்வையில ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கேன், நான் கெட்டவங்கிற போர்வையில அவ ரொம்ப நல்லவளா இருந்துட்டு போயிருக்கா. அவ இன்னைக்கு வரைக்குமே யாரோட பர்சனல், அதாவது திவ்யால எத்தனை வாட்டி உங்க அம்மா என்ன நினைப்பாங்க, உங்க அப்பா என்ன நினைப்பாங்க, யாரும் என்ன நினைப்பாங்க, எவ்வளவு பர்சனலா ஹர்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணு அவங்களோட பர்சனலா அவகிட்ட நிறைய பர்சனலா ஷேர் பண்ண பல விஷயங்கள டெக்கோரம் கருதி கொண்டு வந்ததே கிடையாது. ஈவன் ஆதிரி கூட சொல்லியிருப்பா, நீ எஃப்ஜேவை காலி பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஆதிரியை வச்சு எஃப்ஜே ஈஸியா காலி பண்ணிருக்க முடியும் பாரு. ஆனா நீ ஒரு இடத்துல கூட எனக்கும் எஃப்ஜேக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு எஃப்ஜே நீ கொஸ்டின் பண்ணதே கிடையாதுன்னு கோர்ட் டாஸ்க் முடிஞ்சோன்னு சொல்லியிருப்பா. தட்ஸ் பாரு ஃபார் யூ. ஒரு நாளுமே ஒருத்தரையுமே கேரக்டர் அசாசினேஷன் அந்த பொண்ணு பண்ணது கிடையாது. நீ கேம்ல எப்படி விளையாடுன, நீ கேம்ல என்ன செய்யற, கேம்ல எப்படி யோசிக்கிறத பற்றி மட்டும்தான் அவ பேசியிருப்பாளே தவிர்த்து மத்தபடி நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, அது செஞ்சீங்க, இவன் வெளியில எப்படி தெரியுமா, எனக்கு வெளியில தெரியுங்க, எஃப்ஜே அவளுக்கு வெளியில தெரியாதா, விக்கல்ஸ் அவளுக்கு வெளியில தெரியாதா, எல்லாருமே அவளுக்கு வெளியில தெரியும். ஆனா ஷீ மெயின்டைன்டு, எனக்கு வெளியில தெரிஞ்சா அது எனக்கு வெளியில இருக்கிறது, நான் உங்க கேமுக்காக வந்திருக்கேன், அதனால ஒரு ஸ்டெப் அப் பின்னாடி வந்துதான் நான் அவங்க கூட கேம் விளையாடுவேன், அப்படிதான் இருந்த அந்த பொண்ணு. எனக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா அவ எமோஷனலா யார் கூட எவ்வளவு அட்டாச் ஆனா ஷீ டிட் ஹர் பெஸ்ட் இந்த கேம். இண்டிவிஜுவலா எல்லா இடத்துலயும் யோசிச்சா, எல்லா இடத்துலயும் பண்ணா, எல்லா இடத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணா. அந்த பொண்ணு எங்கேயுமே வந்து நான் இங்க எமோஷனலா இன்வெஸ்ட் ஆயிட்டு அவள் யோசிக்கிறா, எமோஷனலா ரொம்ப டவுன் ஆயிட்டோமோ, டக்குன்னு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குறேன், இருறா நான் பழைய பார்வதியை வரேன்டா அப்பதானே கரெக்டா இருக்கும்ட்டு அவன்கிட்ட செட் பண்றான். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஷீ டிட் 200% ஃபார் அன் கேம். இந்த அளவுக்கு ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்கல. பீப்புள் வந்து ஸ்டார்டட் டு ரிஜாய்ஸ். இந்த பொண்ணு என்னடா எல்லாமே பண்றாடா, என்ன பண்ணல, பாட்டு பாடல, டான்ஸ் ஆடலையா, இங்க டாஸ்க் விளையாடல, டிடிஎஃப்ல எல்லாம் அவளை என்ன சொன்னாங்க, டிடிஎஃப்ல எல்லாம் விளையாட மாட்டான்னு சொன்னாங்க. எத்தனை டாஸ்க் லீடிங்ல போனா, எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. ஏன் கமுருதன் கூட எதிர்பார்க்கல இவ வருவான்ட்டு. ஏன்னா அவ சோம்பேறி 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 சோம்பேறின்னு முத்தி குத்தி 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 உட்கார வச்சனால அவங்க என்ன நினைச்சாங்க, டாஸ்க் வந்தா எந்த டாஸ்க் பாரு, இந்த டாஸ்க்ல எங்க ஜெயிச்சிருக்காங்கிற ஒரு பிராண்ட குத்தி உட்கார வச்சிருந்தாங்க. தட் வாஸ் broke when the TTF started. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மிடில் செட்டப் இது பண்ணி பிப்த் இதுல இருந்து மேல பெஞ்ச் மார்க் வச்சு மேல வந்துகிட்டே இருந்தா, எதிர்பார்க்காத மாதிரி மேல வந்தா. அன்னைக்கு அந்த கார் டாஸ்க்ல மட்டும் அவ கொஞ்சம் சுதாரிப்பா இருந்தாலும் அந்த டிடிஎஃப் அன்னைக்கு அவளுக்கு இல்ல அவ அதுக்கான உழைப்பு அதான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல இருந்தே பாரு மேல போட்டது என்னது, பாரு கேம் பிளே பண்றது. அவ ஸ்டார்டிங்ல இருந்தே கியூசி டாஸ்க் எடுத்துக்கோங்க. கியூசி டாஸ்க் என்ன பண்ணிருப்பா, இவனுங்க தான் வந்து அந்த கியூசி டாஸ்க்லயே டாஸ்க் கிட்டல வந்துருந்துச்சு யாரு குத்தம் குறை அதிகமா பாக்குறது. இவனுங்க அந்த டாஸ்க் புரிஞ்சுக்காம விவாதமே போடுவாங்க. பாருவா இருந்தா என்ன பண்ணணும், என்ன ஏதாவது பண்ணி அவளுக்கு பண்ணிருப்பா. போனது அது ஓகேவா. சோ அவ
அதுக்கு அடுத்த டாஸ்க் என்னது, மேனேஜர் டாஸ்க். இந்த டைம்ல அன்னைக்கு சாண்ட்ராக்கு வந்து அன்னைக்கு சாண்ட்ராவே சொல்லியிருப்பா, பாருனாலதான் அந்த டாஸ்க் எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது, சீக்ரெட் டாஸ்க் கூட. சோ பாரு வந்து திவ்யா மேனேஜரா இருக்கும்போது திவ்யா கண்ணக்கே எடுத்திருக்க மாட்டேன். திவ்யா பாரு என்ன பண்ணிருப்பா, போயிட்டு இவங்க யாரு மேனேஜரை சம்பளங்கிற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. சம்பளங்கிற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த சம்பளத்தை வச்சுதான் சாண்ட்ரா திருப்பி பிளே கொண்டு உள்ளாடி போவான். விக்ரம் வந்து இதாக்கின கூட நான் லைவ் பார்த்தேன். லைவ்ல என்ன பண்ணுவான்னு தெரியுமா, போயிட்டு கேட்பா சாண்ட்ரா கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்னென்ன பண்ண பிடிக்கும், என்ன மெனு லிஸ்ட் எடுப்பா ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து திவ்யா இருக்கும் போதும் ட்ரை பண்ணுவா. திவ்யா வந்து பக்கத்துல கூட எடுக்க மாட்டான். சோ ஏன்னா திவ்யாவுக்கு வந்து தெரியும், பெரிய பாத்துட்டு வந்திருப்பா, இவதான் வந்து ஷோ ரன் பண்றா. வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் அதுதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் வந்திருக்கு, நத்தக்கனி டாஸ்க்லயே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணா. அந்த வீக்கெண்ட்ல வந்து அப்ரிசியேஷன் வாங்கினேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்பதான் அதே மாதிரி சாம்பார் ஸ்குவாட் டாஸ்க்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். சோ இவனுங்க எப்படின்னா இந்த ஒரு பிராண்ட் எடுத்து டாஸ்க் போயில என்னென்ன டாஸ்க் போய் பண்ணிட்டானுங்க. அது எப்படி பிராண்ட் வந்துச்சுன்னு தெரியுமா? இவனுங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணி குத்து பார்த்தானுங்களே, அது வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சபரி அடிச்சிருப்பான்ல, சபரி அடிச்சப்போ இவங்க என்ன சொல்லி இருப்பாங்க, அதுதான் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்களே, இவன் எதுக்கு வந்து திரும்ப திரும்ப போறா, இவன் தான் டாஸ்க் ஸ்பாயில் பண்றா, பண்றா அப்படி இப்படின்னு. அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து விஜேஎஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கோடு வழியா போக முடியும். பட் அது வந்து அவங்க திரும்ப போனதுக்கு வந்து அது டிஸ்குவாலிஃபைடே கிடையாது. இவனுங்க செல்பிஷ்க்கு வந்து டாஸ்க் அவனுக்கு சார்ந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. சோ அது டிஸ்குவாலிஃபை. ஆக்சுவலி என்னன்னா ஒரு லார்ஜ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ளாடி இருந்தவங்க, லைக் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் 20 versus 1 அப்படிதான் இருந்துச்சு உள்ளாடி. சோ லார்ஜர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து they keep on registering like she's a task spoiler சொல்லி 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 அத வந்து என்ன சொல்றது பிரியங்கா ஒரு டாஸ்க் ஸ்பாயில் பண்ணல. ஓகேவா? நீங்க தான் வந்து நீங்க அந்த அன்பு கேங் தான் டாஸ்க் ஸ்பாயில் பண்ணது. என்னது, சாம்பார் ஸ்குவாட்ல இருக்கும்போது கனி ஸ்பாயில் பண்ணாங்க. அந்த மாஸ் டாஸ்க் வந்து ஸ்பாயில் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? மாஸ் டாஸ்க் ஸ்பாயில் பண்ணிருப்பாங்க, பேசி வச்சு இந்த டாஸ்க் விளையாடி இருப்பானுங்க. ஓகேவா? ஒரு சுவாரஸ்யமும் இல்லாம. சோ ஆரம்பத்துல இருந்து எல்லா டாஸ்கையும் வந்து ஸ்பாயில் பண்ணி வந்தது இந்த அன்பு கேங். பட் பழைய தூக்கி என்ன போட்டா ஈஸியாக அவதான் இமெயில போட்டது வந்து ஈஸியா இருக்கும். ஆமா, ஏன்னா அவன் மேல ஒரு லைட்டான நெகட்டிவ் ஷேட் அவங்களுக்கு இருந்தது தெரிஞ்சனால அவன் மேல போட்டுட்டு அந்த கில்லர் காயின் டாஸ்க் எல்லாம் எப்படி இருக்குங்க தெரியுமாங்க. போன வாட்டி அந்த அமுக்கி பிடிச்சு பண்றத வந்து விஜய் சேதுபதி சார் வந்து திட்டிருப்பாரு முத்துக்குமரன், இந்த டாஸ்க் எப்படி விளையாடணும் தெரியுமா, இப்படிதான் பண்ணீங்கன்னா அசிங்கமா இல்லையான்னு போன வாட்டியே கேட்டாரு. அவனுக்கு அந்த காமன் சென்ஸே இருக்காதா? கில்லர் காயின் டாஸ்க்ங்கிறது ஒருத்தனை பிடிக்க கூடாது, அவனை ஓட விடணும், ஓடி 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 எடுக்கணும். விக்ரம்க்கு ஓட வராதுன்னா அவன் யூஸ்ட் அவன் பண்றான்னா மத்த பீப்புளுக்கு எங்க போச்சு புத்தி? நீ உனக்கு மத்தவனுக்கு ஓட முடியல, டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது ஒருத்தனை ஈஸியா அவுட் பண்றது யாருக்கு இல்ல, ஓட விட்டு அவனை அவுட் பண்றதுலதாங்க இருக்கு. காயினை மாத்தி 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 குத்தி அவன் மாத்தி மாத்தி எடுத்து அதுல ஓடுறதுதாங்க இன்ட்ரெஸ்டிங்கு. நீங்க என்னங்க லூசு மாதிரி ஒருத்தன் அமுக்கி புடிச்சு அது மேல குத்துறது, அதனாலதான் திட்டுவா, ஏன்டா ஓட விடுங்கடா. அவளுக்கு குத்தும் போது அதுதான் சொல்லிருப்பேன், என்ன புடிச்சு இது பண்ண என்ன கொஞ்சம் ஓட விட்டு அப்புறம் பண்ணுங்கடா, என்னடா பண்றீங்க, ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இப்ப என்ன இவனை டார்கெட் பண்ணிட்டான் 10 பேர் வந்து அவன் அமுக்க போறான் அவன் மேல வைக்க போறான் தானே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு கில்லர் காயின் டாஸ்க். எனக்கு எல்லாம் 3rd சீசனை பார்க்கும்போது கவின்லாம் குதிப்பான், இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் குதிப்பான், அப்படிதான் இருந்துச்சு. லைக் போன வாட்டி இந்த டாஸ்க் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கில்லர் காயின் டாஸ்க்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் வந்து சொன்னதே வந்து என்னன்னா, அந்த கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை ஓபன் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த கிளாஸ் டோர்ஸ்ல வந்து இதாயிருச்சு இல்லையா, உடைச்சாங்கல்ல. ஆனா இதுங்க வந்து ஒரு காமன் சென்ஸும் இல்லாம சுவாரஸ்யமே இல்லாம ஆக்கிட்டாங்க. வெரி பேட். காமன் சென்ஸ்ங்களை தாண்டி விக்கல்ஸ்க்கு ஜெயிக்கணும். ஓகேங்களா? விக்கல்ஸால ஓட முடியாது. அப்போ அவன் ஒரு கேம் பிளே உள்ளாடி கொண்டு வரான், லைக் புடிச்சு எல்லாரையும் அமுக்கணும். அப்போ சக கோ கண்டஸ்டன்டா இருக்கிற மத்த எல்லாருமே என்ன யோசிச்சிருக்கணும், இது அவன் ஜெயிக்கிறதுக்காக போடுற ஸ்கெட்சுடா, நம்ம இங்க இது பண்ணக்கூடாதுடா, அவன் என்னடா சொல்றது, நான் ஓடுறேன்டா, நீ எல்லாருமே இண்டிவிஜுவலா நான் ஓடுறேன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த கில்லர் டாஸ்கே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். இட்ஸ் லைக் அ லீடர், ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு லீடர் வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன் நீங்க கேக்குறீங்க, வாட் இஸ், நீ ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பார்ட்டிசிபென்ட் உள்ள
நீ ஏன் அதை யோசிக்கல, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுதான் பிரச்சனை. அதுதான் அவ ஆரம்பத்துல இருந்தே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை கேக்குறாங்க. ஈவன் அந்த இந்த டாஸ்க் மாஸ்க் டாஸ்க்லயும் அதுதான். நீ யாரு சொல்றதுக்கு இவன் ஸ்ட்ராங் இவன் வீக்? நீ ஏன் கேக்குற? நீ ஏன் கேக்குற? அவன் சொல்றான் சொல்லிட்டு போட்டோம், நீ ஏன் கேக்குற? அப்போ அவனால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுதுன்னா நீ இன்ஃபுளுன்ஸ் ஆகுற. அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது நீ என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்க? இன்னைக்கு வரைக்குமே கனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், இண்டிவிஜுவலா விளையாடிருந்தா. அவ காட் ஹை இன்ஃபுளுன்ஸ் அண்ட் அவளோட கேம் பிளே போச்சு. சுபிக்ஷாவும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ற பொண்ணு. இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் 2 வாரம் வந்து சுபிக்ஷா பாருங்க, ஏறி நின்னு பேசுவா, எங்கனாலும் பேசுவா, எவன் மூஞ்சி உடைக்கிற மாதிரி பேசுவா. அந்த பொண்ணை இல்லம்மா இப்படி நான் பேசக்கூடாது, இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும் கூப்பிட்டு அந்த பொண்ணோட கேம் பிளே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கேம் பிளேங்கிறது நல்ல விதத்துல கொண்டு போறது மட்டும் இல்ல, டாக்ஸிசிட்டி இல்லாம கொண்டு போறது மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்மார்ட்டா கொண்டு போறது. த ப்ராப்ளம் வித் த என்விரான்மெண்ட் இஸ் தே டோன்ட் டேக் இண்டிவிஜுவலா ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஒரு எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ணி வர்றது யாராலையுமே ஏத்துக்க முடியல. உள்ள இருக்கவங்க மெஜாரிட்டி பொண்ணுங்களால ஏத்துக்க முடியல. இதுல அவளுக்கு ஹையரா சப்போர்ட் பண்ண யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளவு நல்ல ஒரு கேம் பிளே, அது டர்ட்டியோ எப்படி மத்த யாரும் எப்படி யோசிச்சாங்க, இட் வாஸ் அ குட் கேம் பிளே நினைச்சது வந்து ஆதிரி வந்து அவ்வளவு தூரம் வந்து அவ என்ன சொல்றது, அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா ஷீ அக்னாலேஜ் தட் ஷீ இஸ் டூயிங் த கேம் அப்படிங்கறத அவ அக்னாலேஜ் பண்ணிட்டே அவ கேம் விளையாடுறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் இது பண்ணுதா. ஏன்னா ஆதிரியும் அப்படிதான், ஆதிரியும் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன். ஆதிரியோட கேம் பிளேயும் தப்பான இடத்துல போய் அவ அந்த குரூப்போட சேராம தான் ஆதிரியுமே தனியா தெரிஞ்சிருந்திருப்பா. ஆதிரியோட கேம் பிளே அங்கேயே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஆதிரியோட கேம் பிளே எங்க டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எஃப்ஜியோட சேர்ந்தோன்னு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சோ என்னன்னா அந்த பவர் கண்டஸ்டன்டா இருந்த வந்தா பாத்தீங்களா ஆதிரையே, அகைன் வந்து அவ வந்து ஒரு 2 வீக்ஸ்லயே போனதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆதிரை அவ 2 வீக்ஸ்லயே போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவ வந்து அவன் சொன்ன அப்பாலஜிவை ஏத்துக்க கூடாது, அவன் கிட்டேயே அவ சேர்த்துருக்க கூடாது. அவ ஒரு தனி கேம் பிளேவ அவ ஒரு ஸ்கெட்ச் போட்டு நம்ம விளையாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு விளையாடி இருக்கணும். அவ என்ன அரோராவோட போய் ஜாயின் பண்ணிட்டா பாருங்க. எதுக்கு வந்தோன்றதே மறந்தாம சமையல்காரியா மாறின கதையா அவ ஆனதுனாலதான் வந்து அவ கேமே வந்து போச்சு மொத்தமா. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அரோராவோட ப்ராப்ளம் என்னன்னா, ஷி ஆல்வேஸ் டைல்யூட் தி ப்ராப்ளம்ஸ். லைக் இந்த இஷ்யூ வந்து எங்க அட்ரஸ் ஆகணுமோ அங்க அட்ரஸ் ஆகாம அதை டைல்யூட் பண்ணி விட்டுருவா. அவளுக்கு அங்க ஸ்கோப் இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் பூம் பண்ணுவா. நினைச்சு பாருங்களேன், கமருதீனுக்கும் பாருக்கும் இவளுக்கு என்னங்க பிரச்சனை? ஒவ்வொரு வாட்டியும் பாரு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீ இதுல இன்வால்வ் ஆகாத, நீ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுறது என் பிரச்சனை கிடையாது, நீ அவன் கூட பழகுறது என் பிரச்சனை கிடையாது, ஆனா ரொம்ப பிசிக்கலா டச்சியா இருக்காது, எனக்கு ஹர்ட் ஆகுது, இவ்வளவுதான் அந்த பொண்ணு கன்வே பண்ண ஒரு விஷயம். யாரா இருந்தாலுமே அந்த இப்போ அவ கன்வே பண்ணல. வந்த 1வது வாரத்துல இருந்து அது 9வது நாள்ல இருந்து அவ அந்த விஷயத்த சொல்லிட்டுதான் இருக்கேன். எனக்கு அவன் கூட நீ இப்படி பழகுறது பிடிக்கல, நீ அவன் கூட பேசு, பழகாது, கேம் பிளே பண்ணு, அவன் கூட சரி விளையாடு, என்ன எல்லாம் வேணா பண்ணு, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா டோன்ட் பி டூ டச்சி பிகாஸ் ஹி ஹேவ் அ சார்ட் ஆஃப் திங். எனக்கு என் பர்சனா தான் இருக்கணும், அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறதா ஷி ஆல்வேஸ் அட்ரஸ்ட். அவனை பேசக்கூடாதுன்னு சொல்ல, உனக்கு கெட்டவன் சொல்ல. ஆனா பாரு சென்ஸ் வேர் அரோரா இஸ் அ ஸ்னேக். ஏன்னா அவ ஒரு மாதிரி கமருதீன் மனசுல ஒரு மாதிரி நஞ்சு வளர்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு மாதிரி இது தப்புடா, இது இப்படிடா, இது ஷி ஹேஸ் அ டெண்டன்சி. ஷீ இஸ் ஆல்சோ ஸ்மார்ட் உமன். நான் வந்து தப்பா சொல்றதுக்கு, ஆனா ஷீ இஸ் ஆல்சோ ஸ்மார்ட் உமன். அவ எப்படி ஒருத்தரோட எமோஷனலா மென்னோட இன்ஸ்டன்ட் எங்கெங்கெல்லாம் எப்படி பேசினா யாருக்கு எப்படி நம்ம கூட கவர் ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா வச்சிருப்பாங்கன்னு பார்த்து ஷீ வாஸ் ஹைலி இன்டெலிஜென்ட் அண்ட் டூயிங் தட். அத பாரு சென்ஸ் பண்ணிட்டாங்கிறது. ஒரு செகண்ட் ஹோல்ட் ஆன் யுவர் தாட்ஸ். அது செகண்ட் ரவுண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த மைக்கி திருடங்க அவங்க திவ்யா அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க பாயிண்ட் சொல்றீங்களா? மாஸ்டர் எனக்கு வந்து பாரு வந்து பினாலே வராங்களா அது கன்ஃபார்மா கேக்குறதுக்காக தான் வந்தேன். நிறைய பேர் கேக்குறது எனக்கு இப்ப மெசேஜ் பண்ணி கேக்குறான் வராங்களா வர மாட்டாங்களா. இப்ப 154 என்ன நியூஸ் வருதுன்னா வாரான்னு வருது, அதுக்கப்புறம் வரலன்னு வருது, அதுக்கப்புறம் வரான்னு வருது. ஓகே, அதுக்கப்புறம் மறு ஒரு நியூஸ் வருது, இல்ல வரலன்னு வருது. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே தெரியல திவ்யா. இத வந்து ரீட்வீட் பண்ணிருந்தீங்க இல்லையா ஃபார்வர்ட் ஃபினாலேன்னு சொல்லிட்டு, அது வந்து நாங்க ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணது. இது வரைக்கும் வரான்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் இல்ல இப்ப வரலன்னு வருது. ஓகேவா,
என்னதுன்னு கடைசி வரைக்கும் புரியல. எனக்கு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. பார்வை நம்பி வரான்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ வரான்னு சொல்லல, நாங்க போயிட்டு லைவ பார்த்தோம் அவ இல்லைன்னு சொல்லி அடிப்பானுங்க. வரலன்னு சொன்னா வந்துட்டா, ஒருவேளை வந்துட்டானா ஒரு பாரு இன்னும் ஒரு ஸ்டாண்டா ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறா. அவ டிசிஷன் அது அட் தி எண்ட் ஆஃப் த டே. இல்ல சாட்டர்டே ஷூட் முடிஞ்சிருச்சுல, நேத்து எல்லா ஷூட்டுமே இல்ல ஆல்மோஸ்ட் இல்ல முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதுல ஷூட் இல்ல இன்னைக்கு ஷூட் பாரு. இன்னைக்கு ஷூட்டுக்கு தான் வரான்னு வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இப்ப வரலன்னு வருது. அப்புறம் மறுக்க வரான்னு சொல்றாங்க, வரலன்னு சொல்றாங்க. என்னால ஒண்ணுமே நானே இப்ப குழம்பி போயிட்டு தான் இருக்கேன். அதனால கைஸ் வந்தா பாருங்க, வரலன்னா ஓகே, அது அவ டிசிஷன், அவ்வளவுதான். ஓகே கைஸ், தேங்க்ஸ். மைக்கி பேசுங்க. தேங்க்யூ மனோஜ். ஏற்கனவே பிரியங்கா நிறைய பேசினாங்க. ஆக்சுவலி அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசினாங்க. அதனால தான் நானும் குறுக்கிடல, நல்லா பேசினாங்க. நான் பேச வந்த பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தருண் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவருங்க வந்து சாரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஒன்லி ஹாஃப் வே. ஆனா அதை வச்சு நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் பாரு நான் தெரிஞ்ச ஒரு நாள் கூட ஏதாவது கண்டஸ்டன்ட் வந்து ஏதாவது பிரச்சனைனா உடனே பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் என்ன உள்ள கூப்பிடுங்க பிக் பாஸ் நான் கூட பேசணும் அந்த மாதிரி ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு பாரு அந்த மாதிரி பண்ணதில்லை. எனக்கு அது ரொம்ப கெத்தா தெரிஞ்சது. எந்த விதத்துலயுமே அவன் வந்து பிக் பாஸ் வந்து ஐஸ் வைக்கிறதோ, என்னை தனியா கூப்பிட்டு பேசுங்க, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு கைட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு நாள் சொன்னதில்லை. ஷி ஹேண்டில் எவ்ரி திங் ஆன் ஓன். ஷீ லைக் கடைசி நாள் கூட நினைச்சிருந்தா வெளியே போகும்போது பிக் பாஸ் நீங்க கூட என் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டா போட்டுக்கலாம். எதுவுமே பண்ணல. ஷி வாஸ் லைக் ஷி வாக்ட் அவுட் லைக் அ குவீன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லைக் தி வே ஷி ஹேண்டில் இட்ல அட் ஒன் ஈவன் நாட் ஈவன் ஒன் டே ஷி கிரைட் லைக் யூனோ பிக் பாஸ் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல பிக் பாஸ். நீங்க சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டன் இட். ஓகே தில் கிரை அந்த லைக் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஷி வாஸ் லைக் நான் அது வரைக்கும் இன்னொன்று எனக்கு ரொம்ப கெத்தா தெரிஞ்ச லைக் ஷி கால் அவுட் டூ திங்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆன் தியர் ஃபேஸ் and it proved to be right. என்னன்னா ஒன்னு வந்து she said during ஒரு நாமினேஷன் அப்போ இந்த ஹோல் பிக் பாஸ் டீமே வந்து they are pampering அரோரான்னு சொன்னாங்க. அரோராவை நாமினேட் பண்ணப்போ she said that. பட் லைக் இட் டர்ன் அவுட் டு பி ட்ரூ. தட்ஸ் வாட் தேர் டூயிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதர் திங் வந்து விஜய் சேதுபதி வந்து விக்கல்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்றதா சொல்லியிருந்தா அதை விஜய் சேதுபதியை வந்து எனக்கும் அவருக்கும் ஒன்றும் கள்ள தொடர்பு இல்லை, நீங்க அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைன்னு சொன்னாங்க. சேம் திங் ஹேப்பன் அகேன் வித் வியானா. வியானாதுலேயே வந்து நான் அப்படிலாம் இல்லை, நான் கால் அவுட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவ நிறைய விஷயங்கள முன்னாடியே அவ ஐடென்டிஃபை பண்ணி அவ சொன்னது பின்னாடி வந்து ட்ரூ ஆயிருக்குன்னு. டூ பீப்புள் எனக்கு தெரிஞ்ச அரோரா அண்ட் விக்ரம், many contestants they ignore them at the start. அவங்கள வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை. பட் ஐ குட் see that they are playing like அவங்க வந்து ஒரு ஸ்லிதரிங் ஸ்னேக்ஸ் தட் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணலன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அண்ட் she was able to notice that. பட் எல்லாருமே என்னன்னா பாரு வந்து இப்படிதான் எல்லாரையும் சொல்லுவான்ற மாதிரி they ignored it. பட் அட் லாஸ்ட் அதான் நடந்துச்சு. அது நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. பட் she was able to identify that. And another thing I want to say வந்து the red card விஷயத்துல like see there are a lot of different opinions whatever. எனக்கு பர்சனலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா if it is allowed in the other big boss languages இதுன்னா இங்க வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்னோட ஒப்பீனியன் அது. பிளஸ் அது ரெட் கார்டு கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய இதா பூம் பண்ணி ரெட் கார்டு கொடுத்துட்டு உடனே அங்க வெளியே நெகட்டிவா போறது தெரிஞ்சோன்னா நெக்ஸ்ட் டே வந்து அடுத்து வந்து பிரவீன் வரும்போது ட்ராமா இல்லைன்னா ட்ராமா அதை லூப் போடுறாரு. வை டு யூ ஹேவ் டு டூ தட்? ஸோ யூ ஆல்சோ ஃபீல் தட் இட்ஸ் ட்ராமானா யூ ஷுட் ஹவ் ரிவோக்ட் இட். அப்போ உனக்கு என்னதான் உன்னோட ஸ்டாண்ட்? பாரு எவிக்ட் ஆனாலும் ஆடியன்ஸ் வச்சு கை தட்டணுமா, சாண்ட்ரா எவிக்ட் ஆனாலும் ஆடியன்ஸ் வச்சு கை தட்டணும், வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்லி திவ்யாவை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். திவ்யா வந்து இப்போ இத்தனை ஏவி போட்டாங்கல்லங்க, லைக் வாட் ஏவி டிட் யூ சி திவ்யா, லைக் திவ்யாவோட டாமினன்ஸ் இந்த மாதிரி விச் ஏவி டிட் யூ ஃபீல்? நோ, ஐ டென்ட் சி எனி இதுலயுமே அவங்க பார்க்கல. அதர் திங் இஸ் அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த டாஸ்க்குமே அவங்க வாங்கல. if I am not wrong. அவங்க தலை போட்டி வந்ததுல she came in as wild card condition, so she was given the chance and she won it. next week-ம் திரும்ப வந்து லைக் நீங்க முந்தின வாரம் தலையா இருந்தா வரலாம். I think other than that she never எந்த தலை போட்டிக்கும் வந்ததில்லை because she was never nominated for best performance. On the other hand, இப்ப இருக்கிற 4 contestants I have 1000 reasons against விக்ரம். பட் இந்த இதுல வந்து லைக் இந்த இப்ப இருக்கிற 4 மிக்சர்ல அவன் ஏதோ ஈவலா பண்ண ஏதோ பண்ணான் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் அவனாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ பண்ணியிருக்கான். I'm completely not supporting him as well. Okay, that's aside. But ஆனா பாரு has like done அவளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ இல்லையோ she's kept on doing good performances week after week.
அந்த விஷயத்துல பார்க்கும்போது திவ்யா லைக் ஷி இஸ் நாட் ஸ்போக்கன் பாயிண்ட்ஸ் கரெக்ட்லி. இப்போ வெளியே வந்து வைல்ட் கார்டு கண்டிஷன் வந்து யூ குட் ஹவ் சேஞ்ச் த கேம் ஹவ் மெனி லைக் ஹவெவர் யூ வாண்ட், பட் ஷி டிடன்ட் டூ தட். அவ வந்து உள்ள எல்லாரும் சேர்ந்து பார்வை அடிச்சாங்களா, அவளும் பார்வை தான் அடிச்சாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மெலன் சொன்னான்னு நினைக்கிறேன். அதாவது நீங்களும் வெளியேந்து வந்து யூ ஆல்சோ டூயிங் த சேம் திங், நீங்களாம் கோலைங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லைக் அவங்களும் வந்து சேம் பாரு அண்ட் வாட்டர்மெலன் தான் இது பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க 100%. அண்ட் இன்னொன்னு வந்து திவ்யா வந்து கார்ல வந்து the words she used, ஐ திங்க் நானும் என் ஒய்ஃபும் பார்த்துட்டு இருந்தோம். ஒய்ஃப் சொன்னாங்க லைக் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் வே ஷி கண்ட்ரோல் ஹேட் வேர்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா வாஸ் லைக் ஸ்பியூவிங் வெனம் ஆஃப்டர் வெனம். லைக் ஷி வாஸ் லைக் ஸ்பீக் மூஞ்சி பார்த்தா வாமிட். ஆனா she was able to control that. like அவ ரொம்ப அவ்வளோ கண்ட்ரோல்டா இருந்தா எனக்கு அது லைக். ஆனா திவ்யா வந்து இதெல்லாம் பேசிட்டு நேத்து அந்த இதுல சொல்றேன் வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தேன் என்னோட வேர்ட்ஸ்ல அப்படின்னு சொன்னேன். நீ தான் கண்ட்ரோல் இல்லாம அந்த இது பேசணும். she was like ஸ்பீக்கிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆக்சுவலா பாரு தான் அதுல அமைதியா இருந்தா. அமைதியா இந்த சென்ஸ் லைக் she handled it very well. she could have, ஏன்னா எப்பனாலும் she could have lost her இது, பட் she didn't do that. அண்ட் இது தள்ளி விட்ட விஷயம் எனக்கு பர்சனலா என்னன்னா, ஈவன் பிஃபோர் she pushed out Sandra, அந்த இன்சிடென்ட் நடக்கிற முன்னாடியே ஷி வென்ட் பிஹைண்ட் டாக்கிங் பேட் அபவுட் பாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவ வந்து பிரஜனுக்கு வந்து ரூட் விட்டா அப்படின்ற மாதிரி லைக் ஷி செட் தட் ஆன். அண்ட் தென் திரும்ப வந்து என்ன விஷயம் சொன்னான்னா அந்த கவர் அந்த விஷயத்துல நன் ஆஃப் தம் நோ, அந்த இன்சைட் த கண்டிஷன்ஸ் யாருக்குமே தெரியும். வெளியே வந்தவங்க யாருமே ஐ திங்க் நோ ஒன் டாக்ட் அபவுட் இட், பட் ஷீ செட் தட். லைக் ஷீஸ் லைக் நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி பாக்குறேன். லைக் ஹவு குட் யூ டூ தட், ஹவு குட் யூ லைக் இப்போ சேம் கேஸ் வந்து இப்போ இவங்க வந்து பேசுற அந்த ஸ்விம்மிங் பூல் விஷயத்தையுமே வந்து அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு நோ ஒன் அட்ரஸ் தட். பட் அப்படி இருக்கும்போது ஹவு கம் இதை மட்டும் நீங்க வந்து எல்லாத்தையும் சொன்னீங்க. லைக் ஐ வாஸ் நாட் ஓகே வித் தட். அதுக்கப்புறம் திரும்ப புஷ் பண்ணாங்க. அண்ட் இஃப் யூ see that இது பாரு பொறுக்கி பாருன்னு சொன்னப்போ கூட பாரு கோவப்படல. the moment she brought out that bathroom thing in the public இதுல like something she shared during her vulnerable moments, that was the triggering point for her. I think she said that as well. அது அண்ட் தி அதர் திங் இன்னொன்னு என்னன்னா, அந்த கோர் டாஸ்க்ல the one thing I always say is பாரு என்னைக்குமே வந்து டிஃபென்ஸ் தான் ஆடி இருக்கேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல. ஷீஸ் நெவர் லைக் கான் ஆன் லைக் பிளேயிங் பின்னாடி போய் எல்லாரையும் வந்து இது பண்ணி காலி பண்ணும் அந்த மாதிரி இல்லை. அவளுக்கு வந்த பால் எல்லாத்தையும் சிக்ஸர் அடிச்சிருக்கா, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஈவன் இந்த கோர் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா யூ see that the game is rigged against her. Okay, everyone is going to vote for Aurora. Things are going to go against her. The way she played that chess, wow, I was like என்ன எப்படின்னா she chose Kamruddin as a lawyer so that they will not use him as an evidence against her. Number one, that was like success one. Then she chose Sandra because Sandra and Kani don't get along. Even if they go as judges, they will fight against each other and it will go to the audience poll. Now she's got second win. Third one is when all the audience எல்லாரும் support பண்ணி அவளுக்கு பண்ணாங்கன்னா it will be like they all played against her. If she had chosen Amit as a lawyer or the judge, it would have like Amit would have sided with Kani because Kani would have convinced him. But Sandra போட்டதுனால தான் like and the way she played it, I was like wow, like everything's against you, how could you do the best out of that? அது செம்மையா விளாண்டாது. லைக் அந்த மாதிரி நான் like அதெல்லாம் பார்த்துட்டு and one more thing I personally thought like அந்த ஏவி வந்து அவ அந்த வார்டன் டாஸ்க்ல she kept cookingல குக் பண்ணி அதை வந்து they made fun out of it and அதை ஒரு ஃபன் பண்ணி ஒரு ஃபன் காமெடி ஏவி மாதிரி போட்டாங்க. I was actually ரொம்ப thoroughly disappointed. ஏன்னா அவரோட ஒர்க்கை ரொம்ப கொச்சப்படுத்தின மாதிரி I felt. ஆனா I thought like Paru didn't notice it, but later sometime around ஏதோ ஒரு எபிசோட்ல she said like someone asked like cooking teamல போறது நான் ஒரு தடவை குக் பண்ணதை they made fun of it and I'm not cooking again அப்படின்னு சொன்னா. I was like she was able to like even though அங்க அவ சிரிச்சிட்டு இருந்தாலும் she felt the truth like this is what they're doing to you அப்படின்றது. And another thing இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். அண்ட் இந்த அரோராவோட அந்த விஷயத்துல வந்து she kept saying that in the ஆபாச குறி like I don't know like இப்போ if you have used Facebook and all before, if you use that underscore sign and a pipe sign and underscore sign and the emoji automatically it becomes a middle finger. If I don't know if people know that or not, like people here, I mean like people are using the social media இப்போ that is what they mean. I don't know played a big role. அதை வச்சு they played a very bad game and like kept on bringing it again and again. ஆனா அரோரா பேசின மற்ற விஷயங்கள்லாம் easily ignore. She said like like acid அடிச்சிடுவான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா like that's never, அது வந்து that's worse than character like assassinationல that could like cost him his career also. அதெல்லாம் யாருமே ஹைலைட் பண்ணல. like everything is against like
பாரு வந்து அகேன்ஸ்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சேம் வந்து டிடிஎஃப்லயுமே வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்க் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து டாப் 5ல வந்து எனக்கு என்னன்னா நோ ஒன் எக்ஸ்பெக்டட் பாரு டு பி இன் டாப் 5 இந்த ஓகேவா, லைக் இந்த அந்த ஓட் அந்த நம்பர்ஸ்ல அவங்க ஜெயிச்சுட்டு வரது. தட்ஸ் வை தே டார்கெட்டட் ஹர் அண்ட் தட்ஸ் வாட் லைக் அவளுக்கு ரொம்ப சொன்ன லைக் அவ இவ்வளவு தூரம் பண்ணி வந்திருக்கா. அதுலயுமே வந்து தே வாண்டட் டு பிரிங் இட் டவுன். அண்ட் ஈவன் இந்த கால் டாஸ்க்லயே சொல்லியிருப்பா, நான் இதை பண்ணலன்னா தட்ஸ் வாட் தி வுட் ஹவ் டன், லைக் அவங்களே செலக்ட் பண்ணி யார் ஓட் கம்மியா இருக்கோ அவங்க அவள் தான் அதை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷி வாஸ் ஆங்கிரி அபவுட் த ப்ரீவியஸ் கில்லர் காயின் டாஸ்க். அண்ட் இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வாஸ் சாண்ட்ரா பிரிங்கிங் அவுட் சம்திங் வெரி பர்சனல் ஷீ ஷேர் பிகாஸ் ஷீ டசன்ட் நோ. இல்ல வெளியே நம்மளுக்கு இந்த பாத்ரூம் இஷ்யூ இவ்வளவு தூரம் இது பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது இல்ல, ஷீஸ் இன்சைட். But when Sandra brought that out in public, that's what triggered her. And அது வந்து was like a break of trust for her. அதான் நான் சொல்றேன். எனக்கு முந்தின வீக்ல she was so close with her, she was close with her mom, எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணதான் I think was a triggering point. And பாரு இன்னைக்கு வர்றது வராத பத்தி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், she shouldn't come தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா they have used her so much and the TRP has gone down so much, and that's why they brought Kavin and Sandy yesterday. அண்ட் இப்போ உங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஃபினாலே உங்களுக்கு டிஆர்பி போகணுன்றதுக்காக உங்களுக்கு பாரு வேணுமா, அதனால ஐ தாட் லைக் ஷி ஷுடன்ட் கம் அண்ட் ஷி ஷுட். பட் ஐ டோன்ட் நோ, லைக் அவங்க வந்து மேபி நீங்க வந்தாதான் சேலரி தருவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தே பிரிங்கிங் சம் ப்ராப்ளமா என்ன எனக்கு தெரியல. பட் என்னோட ஒப்பீனியன் ஷி ஷுடன்ட் கம் and like let them have whatever TRP they get without Paru. Even if Kamruddin kondu vandu they would get some TRP, but Paru kondu vandu like ultimately I don't want her seeing someone like Divya win and take the cup in front of her eyes. I don't want that happening. I would better watch her like be the queen at home. Adhan na solra. Thank you for letting me talk. மனோஜ் ஷோ பேசுறீங்களா? பிரியங்கா 1 செகண்ட். Thank you பிரியங்கா பேசுங்க. சூப்பரா பேசினீங்க. மீமாஸ்டி கொஞ்சம் மைக் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒரு வர்க்ல இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ். ஷூர் மஸ்ட் பீ. மைக்கி நல்லா பேசுனீங்க. நீங்க மனோஜ் ஷோ நீங்க பேசுங்க இப்போ. கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. நான் பாரோட பக்கத்து வீடு தாங்க. கேக்குதுங்களா? பேசுறாங்களா? ஹலோ. கேக்குது பேசுங்க. நான் பாரோட பக்கத்து வீடுங்க. ஜனவரி 7ஆம் தேதி நான் பார்வை நேர்ல பாத்தீங்க. நேர்ல பார்த்தப்ப கேட்டு நல்லா இருக்கீங்களா கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க திரும்ப கூப்பிட்டா போவே நான் கேட்டதுக்கு அன்னைக்கு சொன்னாங்க, நான் சான்ஸே இல்லைண்ணே, நான் இனிமேல் அங்க போக மாட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில கார் இல்ல பாரு நான் நேர்ல பாக்குறேன். ஏன்னா நான் மொத்தமே ஒரு 7-8 வருஷத்துல 6-7 தடவை பார்வை நேர பாத்திருக்கேன். அந்த 7 தடவை நான் பார்வையோட பேசி எப்படி பாருக்கீங்க இந்த மாதிரி தான் கேட்டுக்கீங்க. என்னோட குழந்தை மாதிரி. ஆக்சுவலா பாரு என்னை பொறுத்து போகக்கூடாது, பேச முடியலங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். பிரியங்கா பேசுறீங்களா? Yeah. Regarding the car task, Mikey நல்லா பேசியிருந்தார். Actually, he brought up many points that has been hidden. Actually, car task என்ன ஆச்சுன்னா, லைக் இனிஷியலா வந்து விக்ரம் முன்னாடி ஃபுல்லா ஃபோல்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் வாஸ் லைக் ஸ்டார்டிங் டு கிவ் ஐடியாஸ் லைக் என்ன பண்ணலாம், இது செய்யலாம் அப்படின்ட்டு பாரு அண்ட் விக்ரம் were having an like a very soft conversation, like என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்ணிலே பார்த்துட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப அவனும் கூட தான் சொல்லுவான், புஷ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு கூட அவன் சொல்லதான் செய்வான். அங்க இருந்தா இனிஷியேட் ஆச்சு அந்த கார் டாஸ்க், இன்னும் எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது இனிஷியேட் ஆன இடம் அங்கதான். And other thing is, because was the person who started the conversation, like இங்க வந்துமே எப்படிடா ரொமான்ஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. சோ அது அங்க சொன்னோடனே சாண்ட்ரா இருந்து அவங்க இதை பண்ணி மட்டும் தானே இவ்வளவு நாள் சர்வைவ் ஆயிருக்காங்க. தட்ஸ் வேர் த லைட்டா ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆரம்பிச்சிச்சு பாருக்கு. ஏன்னா ஷி ஹாஸ் புட் சோ மச் ஆஃப் எஃபர்ட் ஃபார் தி ஷோ. ஒரே வார்த்தை லவ் பண்றதுனாலதான் நம்ம இவ்வளவு நாள் சர்வைவ் ஆயிருக்கணும் ஒருத்தவங்க பிராண்ட் பண்ணும் போது அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு எவ்வளவு திட்டு எவ்வளவு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருப்பாளாம். சப்புன்னு உட்காந்துட்டு நீ லவ் கண்டென்ட் பண்ணி தானே இவ்வளவு தூரம் வந்தாங்க, என்னங்க இது வேற இவன் கான்ஸ்டன்டா நம்ம கூட இருக்கானா இல்லையாங்கிறதே இல்லாம நம்ம இவன் இருக்கானோ இல்லையோ இவனை நம்ம லவ் பண்றோம் தூரம் வை, நான் வந்து கேம் விளையாடுறேன் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருக்க பொண்ணு டக்குன்னு நீ லவ் கண்டென்ட் பண்றேன்ட்டானா அது எவ்வளவு பெரிய இது. அங்கதான் என்ன சாண்ட்ரா நீங்க இப்படி பேசுறீங்க மாதிரிதான், ஆமா சாண்ட்ரா அதை வச்சுதான் நாங்க லவ் கண்டென்ட் பண்ணி தான் சாண்ட்ரா இவ்வளவு தூரம் சர்வைவ் ஆகி வந்திருக்கோம் அப்படிதான் சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும் போது அது அவங்க
அவங்க கான்வர்சேஷன் போகும்போது சும்மா விளையாட்டுக்கா எப்பயுமே அவனை ஸ்கேம்டான்னு கூப்பிடுற மாதிரி தான் ஸ்கேம். அதுக்கு அவங்க கொண்டு வந்த பாயிண்ட் காமருதீன். எனக்கு புரியல, ஏங்க ஸ்கேம்ட்ரா எங்க இருக்கு, காமருதீன் எங்க இருக்கு? கிராஃப் வச்சு பாத்தீங்கன்னா ஸ்கேம்ட்ராங்கிறது ஒண்ணு ஃப்ராடுன்னு சொல்றது எங்க இருக்கு, காமருதீன்ங்கிறது ஒரு சில செக்ஷுவலா அசியல் பண்ற மாதிரி எங்கேயோ தூக்கி வச்சிருக்கீங்க. கிராஃப்ல அவன் வச்ச பாயிண்ட் 5ல இருக்குன்னா இவன் கிராஃப்ல வந்து 100ல தூக்கி வச்சிருக்கான். அந்தோடனே அவன் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சான். அவன் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சோடனே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்களே தவிர்த்து பாரும் நிறைய இடத்துல வந்து அவன் வார்த்தை விடும்போது தட்டி விட்டு நீ இப்படி பேசாத, இதை பண்ணாத, இப்படி பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாது, நீ கேளு, ஆனா இதை இப்படி கேளுன்னு அவன் எவ்வளவு இடத்துல சொன்னான். அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் கேட்டான். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவன் நிதானமா கோவத்துல சேனலைஸ் பண்ணி கேட்டதே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் கேட்டான். ஆனா எந்த பையனா இருந்தாலும் எந்த ஹியூமனா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சதுக்கு அப்புறமா அவன் பொறுமையா கேட்பான்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா கேட்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, அந்த பொண்ணு ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க பொண்ணு, அவனும் இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு பையன். எல்லாருக்குமே இந்த ஒரு வார்த்தை சொன்னா அவங்களுக்கு எங்க போய் முடியும்? யோசிச்சு பாருங்க. வெளியில வந்தானா அந்த பையனை நம்பி ஒரு பொண்ணு கூட நடிக்க விடுவாங்களா? எவ்வளவு பெரிய ப்ராப்ளமேட்டிக் இருக்கு அந்த விஷயத்துல. எப்படி இப்படி இன்ஸ்டன்டா நீங்க சொல்றீங்க? எப்படி இப்படிங்கிறது இருந்துட்டு போகுதுங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்துட்டு போகுது. உங்களோட பர்சனல் என்ன? நீங்க இப்படியும் சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, தங்கச்சின்றீங்க. ஏங்க உங்க தங்கச்சியோட பர்சனை கொண்டு வந்து 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து நடு வீட்டுல எடுத்து வந்து வைப்பீங்களா? எனக்கு புரியல. எப்படிங்க பண்ணுவீங்க? ஒண்ணும் தங்கச்சின்னு சொல்லாதீங்க. அது ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். என் தங்கச்சிக்குலாம் இப்படி நடந்துருச்சுன்னா நான் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் எடுத்து கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்க மாட்டேங்க. அவ வந்து அந்த நேரத்துல என்ன சொல்றேன், நான் ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றேன். ஏய் 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 அப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றா, ஆனா நீ போய் விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு நீ வந்து என் புருஷனுக்கு அவ வந்து ஆசைப்படுறான்னு சொல்லிருக்க மாட்டேன். விக்கல்ஸ் நோஸ் பாரு பெட்டருங்கிறனால அவன் போயிட்டு கேமரா முன்னாடி இல்ல அந்த பொண்ணு அப்படி இல்லைன்னு சொன்னான். வேற யாராவது இருந்தா நீங்க இதே விஷயத்த அமித் கிட்ட சொல்லியிருந்தா அமித் ஆமா சாமி போட்டிருப்பான். இந்த பொண்ணு கேரக்டர் என்ன இருக்கும்? நீ இதெல்லாம் சொல்லிட்டு நீ தங்கச்சின்னு சொல்லுவ, எனக்கு புரியலையே. எப்படி நீங்க தங்கச்சின்னு சொல்லுவீங்க? எனக்கு புரியல. ஒரு கவர் விஷயத்த வெளியில சொல்றாங்க. ஒன்ஸ் பாரு வந்து அவ சைடுல இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவளை காலி பண்ணணும். இப்ப பிரியங்கா கம்முடன் வெளியில பிரியங்கா சாண்ட்ராவுக்கு வந்து கேம்னு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. பாருவையும் கமருதனையும் இழுக்காம அவளுக்கு என்ன கேம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா அவளுக்கு வந்து பாரு மேல ப்ராப்ளம் கிடையவே கிடையாதுங்க. டு பி வெரி ஹானஸ்ட் சொல்லணும்னா பாரு மேல அவளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அவளுக்கு ப்ராப்ளம் இருந்தது எல்லாமே கமருதீன் மேல மட்டும்தான். அந்த நாள்ல இருந்து அவன் ஒரு கேவலமான ஒரு கேரக்டர், அவன் கூட இவ சேரக்கூடாது. எவ்வளவு பேச முடியுமோ கமருதீனை பத்தி பின்னாடி பேசுனது வந்து சாண்ட்ரா தான். அத வந்து பாரு வச்சு பிரியங்கா கமருதீனை வெளியில நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஆக்சுவலா வந்து இது பாருவோடைய அந்த இது இருக்குது இல்லையா, அன்வான்ட் டச் மேட்டரை வந்து பேட் டச்ன்னு வந்து அகைன் திருப்பி செகண்ட் ரவுண்ட் கொண்டு வந்தது சாண்ட்ரா தான். நீங்க நோட் எக்ஸாக்ட்லி. பண்ணணும். ரொம்ப மோசம் ஆமா சாண்ட்ராவோட ஆக்சுவலா கேம் பிளே. 2 பேரும் காலி பண்றது உள்ளாடி வந்தா வேற பாரு தான் கேம்னு தெரிஞ்சோடனே ஷி சைடட் வித் பாரு. ஆனா அவளோட மெயின் டார்கெட்டா வந்து கமருதீன் இருந்தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கேம் மாற மாற வந்த புதுசுல நீங்க சொன்னது கரெக்ட், பாருவை காலி பண்ணும். ஆனா கேம் தான் பாரு தான் கேம்னு தெரிஞ்சோடனே பாரு சைடு அவ எடுத்துட்டு ஷி பிளேட் அ வெரி என்ன சொல்றது லாயல் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஃபாக்ஸ் அண்டர் த ஷீப் ஸ்கின்ல இருந்துட்டு இருந்தா அவ கூடவே. கொஞ்சம் கொஞ்சமா அவள்கிட்ட இருந்து ட்ரஸ்டை கெயின் பண்ணிட்டு பாருவோட ட்ரஸ்டை கெயின் பண்ணிட்டு அவன் இந்த கிரே ஷேட் அண்ட் இவங்க எல்லாம் இந்த ஷேட்ல வைக்கும்போது சாண்ட்ராவை அந்த கிரே ஷேட்லயே அவ வைக்க மாட்டேன். ஈவன் கம்புருஜனை கூட அவ கிரே ஷேட்ல வச்சிருப்பாள், சாண்ட்ராவை வச்சிருக்க மாட்டேன். ஷி ட்ரஸ்டட் அமித், திவாகர் அண்ட் சாண்ட்ரா டு தி கோர். ஓகேங்களா? கமருதீனை கூட அவ அந்த அளவுக்கு வந்து அவ நம்பல. ஷி ஆல்வேஸ் புட் கமருதீன் ஆல்சோ இந்த கிரே ஷேட். கிரே ஷேட்லயும் திவ்யாக்கு கமருதீன் போடுவான். திவ்யா கூட நம்பிடுவான், கமருதீனை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இருந்தான். ஆனா சாண்ட்ராவை வந்து அவ நம்பினான். ஆனா ஷி பீட்ரேட் ஹர் லைக் சம்திங். எப்படி ஒரு ஃப்ரெண்டோ ஒரு சக போட்டியாளர் ஒரு சக பொண்ணாவோ ஷி டிட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஜஸ்டிஸ் டு பார்வதி. லைக் எப்படிங்க அப்படி சொல்லுவீங்க? என்ன நடக்கட்டுங்க, அது அந்த பொண்ணோட வாழ்க்கைங்க. எப்படிங்க நீங்க அந்த சபையில உட்கார வச்சு பேசுவீங்க? அது ஒரு டிஸ்கஷனா கொண்டு வருவீங்க? எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு தப்பு பண்ணால நாளைக்கு வெளியில போயிட்டு இன்டர்வியூல வந்து இந்த இன்டர்வியூக்கார நம்ம மாத்தி மாத்தி மைக்கு நீட்ட போறோம், அவன் கேட்டு போறோம், அதுக்கு அவன் சர்டிபிகேஷன் கொடுத்துட்டு போயிருவாங்க. எத்தனை இடத்துல சொல்லுவா, நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், இது என் லைஃப், என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் வந்து சொல்ல வேண்டியது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் மட்டும்தான், நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேமிலிக்கு நான் ரெஸ்பான்சிபிள், எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லிட்டா. அந்த பொண்ணு பண்ணதுக்கு அவ வெளியில போயிட்டு என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாமலாம் அந்த பொண்ணு பண்ணல.
அவளுக்கு எங்க சொல்லணும், யார்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கா. நீங்க அத வந்து கம்ப்ளீட்டா கம்ருதீனை வெளியில கொண்டு போகணும். அவங்க பிளான் பண்ணது என்னன்னா, அந்த வீக்குக்கும் அந்த முந்தின வீக்கும் கம்ருதீனை எதையா ட்ரிகர் பண்ணி பார்வை வச்சு ட்ரிகர் பண்ணி அவன் வேர்டை வந்து லூஸ் பண்ண வச்சு அவனை வெளியில தள்ளணும் தான் சாண்ட்ராவோட பார்ட் இருந்துச்சு. அதுக்கு நடந்த சண்டைகள்ல இவ அவ்வளவு ஸ்கோப் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா. வேற எல்லாருமே அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியில அனுப்பிடணும்னு இருந்த டைம்ல தான் பாரு சென்ஸ்ட் எல்லாருமே ஒரு பிளான் பண்றாங்க, இது எங்கேயும் தப்பா இருக்குன்னு தானே அவன் கன்சோல் பண்ண வந்தோடனே அவ வந்து ஓகே லெட் மீ கிவ் ஹிம் அ சான்ஸ். இந்த சான்ஸை நான் அவனுக்கு கொடுத்தேன்னா அவனுக்கு ரெட் கார்டு போகிறதுக்கு வந்து டைல்யூட் ஆயிடும் இந்த இஷ்யூ அப்படின்னு நினைச்சா அவன் கூட பேசவே ஆரம்பிப்பான். அது கம்ப்ளீட்டா அந்த வீக்ல நடந்த நிறைய சம்பவங்கள் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவளுக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த வார ஆரம்பத்துல இருந்தே ஷி வாஸ் ஹேவிங் அன் எமோஷனல் பிரேக் டவுன். கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிட்டா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணு கம்ப்ளீட்டா அந்த வார ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஷி வுட் ஹவ் broken completely. லைக் இந்த வாரம் என்ன நடக்குதுடா, நான் எனக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு நான் அடுத்த வாரம் பொட்டை கட்டி நான் வீட்டுக்கு போறேன்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவ இருந்தா. நீங்க நிறைய இடத்துல அவ பேசுனதை பார்த்தேன், நான் அடுத்த வாரம் கிளம்பிடுறேன், என் பஸ்ட் இந்த வாரம் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தா. அவ்வளோ எமோஷனல் பிரேக் டவுன்ல அவ்வளோ தூரம் யோசிச்சு அந்த நேரத்துல அந்த டிடிஎஃப் வின் பண்ணி இவனும் ஒரு இடத்துல சமாளிச்சுட்டு ஆப்போசிட்ல சாண்ட்ராவை சமாளிச்சுட்டு எல்லாரையும் சமாளிச்சு கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஷிட். ஷி வாஸ் நாட் எந்த ஹியூமன் பீயிங் தான் அவ்வளோ பெரிய ஹையர் ப்ரெஷரை வந்து தாங்கிப்பாங்க எனக்கு புரியல. ஒரே வாரத்துல பிஆர் விஷயம் நடக்குது, அதுக்கு முந்தின வாரம் வந்து அவன் நான் டிடிஎஃப் அடிக்க கூடாதுன்ற நம்ம க்ளோஸா இருந்த ஒரு பர்சன் டிடிஎஃப் அடிக்க கூடாதுன்றாங்க. ஈவன் சாண்ட்ராவும் நான் டிடிஎஃப் அடிக்க கூடாதுன்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன், இங்க நான் கரெக்டா கேம் மட்டும் தான் நான் விளையாடினேன், எல்லாரும் என்னை வில்லியா பாக்குறாங்க. எவ்வளவு விஷயம் அந்த பொண்ணு அந்த ஒரு வாரத்துல கோ த்ரூ பண்ணாங்கிறது இட்ஸ் லைக் ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பேன், அந்த டாஸ்க் 5 நான் ஜெயிச்சோன்னே இது நான் இந்த டாஸ்க் 5 ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல நீ என்கிட்ட பேசிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல நான் இப்ப சாண்ட்ரா பேசல நினைச்சு வருத்தப்படுறதா, எனக்கு எதை செலிப்ரேட் பண்ணணும் எதை விடணும், இந்த ஹோல் வீக்குமே எனக்கு ஒரு மாதிரி கேவலமா இருக்கு, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலன்னு அவ்வளவு தூரம் பேசியிருப்பா. அதே நேரத்துல என்ன சொல்றது, அந்த எண்ட் ஆஃப் தி இதுல வந்து அவ்வளவு எமோஷனலா இம்பேலன்ஸா இருக்கிற இடத்துல வந்து இந்த கார்டாஸ்க் வந்தோடனே அவ்வளவு ஃபுல் பைல்டப்பான எமோஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஈவன் அந்த டைம்ல கூட அந்த பொண்ணு வந்து வார்த்தை விடல. சாண்ட்ரா அவ்வளவு பேசினோடனே அவளுக்கு மனசே தாங்க முடியாம என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. அது எவ்வளவு கஷ்டத்துல அந்த வார்த்தை வந்திருக்குமா, இவங்களுக்கு என் மேல இவ்வளவு இருந்திருக்கா, எனக்கு தெரியாம போச்சு, சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு கேக்குற வார்த்தை வந்து இட்ஸ் லைக் அவ எவ்வளவு தூரம் நம்பியிருக்கா, அவ எவ்வளவு தூரம் இவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்கிறத அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் வந்து பொறுமையா கேட்டிருப்பாளே. உங்களுக்கு என்ன நான் பண்ணேன், நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுதான் பீக் லெவல் ஆஃப் ஒருத்தவங்க ஹியூமிலேட் பண்ணியும் அவ ஒரு ஸ்டாண்ட் நின்னு சொல்லுங்க நான் கேக்குறேன் கம்ப்ளீட்டா ப்ரோக் ஆன ஒரு இடம். அதுக்கப்புறமும் கையாமுயான்னு இருந்த ப்ரெஷரு, டாஸ்க் இது பண்ணணும், இவ பக்கத்துலயே நம்ம அசிங்கமா பேசினவங்க ஒருத்தவங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருக்க பார்க்கும் போது அந்த ஹோல்சம் ப்ரெஷர் அவளுக்கு தாங்க முடியாம அவ தள்ளி விட்டா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தி கேம், அது எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு இருந்த ப்ரெஷரு எல்லாமே சேர்த்துதான் அவளை தள்ளி விட்டாலே தவிர்த்து யாரா இருந்தாலும் ஒரு 90 days ஒருத்தர் மேல ப்ரெஷர், ஒரு 90 days அது டாஸ்க். அத வந்து நம்ம வந்து பர்சனல் மாதிரி it coincides with each other. நம்ம வந்து அந்த ஒரு பாயிண்ட நம்ம ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா it always coincides with each other. டாஸ்க்குக்காக அவ பண்ணிருந்தாலுமே அந்த டாஸ்க்ல ஒரு அக்ரெஷன் அவளுக்கு இருந்திருக்கும் பாருங்க, அவளை தள்ளி விட்டுட்டு அந்த அக்ரெஷன் தான். நீங்க வந்து அத வந்து அப்படி நம்ம வந்து கொண்டு போக முடியாது பிரியங்கா. ஆக்சுவலா வந்து ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும். அது வந்து காருக்குள்ள இருக்க ஒரு டாஸ்க். அத வந்து எல்லா பல லாங்குவேஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா அவ ஜஸ்ட் புஷ் தான் பண்ணா. அவளுக்கு உங்களுக்கு தெரியும்ல அவளுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் தான் கொடுக்க முடியும். நான் பேசல, அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்டா ஒண்ணு பண்ணுவா பாருங்க, கார்ல கட்டிருப்பா பாருங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் பிரியங்கா சொல்லிருப்பா, அது வந்து கேம், நான் தள்ளி விட்டது கேமுக்காக பாருங்க, அவங்களுக்கு நடந்தது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி.
அதையும் சொல்லியிருப்பா. அதோட தான் வந்து அன்னைக்கு வந்து எபிசோடே கட் பண்ணிருப்பானுங்க, 1 hour எபிசோடு பாத்திருப்பீங்களா? சோ 1 hour எபிசோட்லயே அவன கிளியரா வந்து அது கிளாரிஃபை பண்றா, நான் தள்ளி விட்டது டாஸ்க்குக்காக வேண்டி பண்ணேன், அவங்களுக்கு நடந்தது மெடிக்கல் எமர்ஜென்சி. அதோட வந்து அன்னைக்கு எபிசோட கட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். அண்ட் ஆல்சோ வந்து லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா ஒரு செகண்ட், லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ வந்து எவ்வளவு வந்து அழுதுருப்பா தெரியுமா? அவ வந்துட்டு அவ என்னதான் இருந்தாலும் வந்து அவ அழுது எல்லாமே பார்த்தேன். எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னா பாவம் அந்த பொண்ணு ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் பீக்ல பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி இல்ல இருந்துச்சு. நீங்க வந்து அது மட்டும் கிடையாது பிரியங்கா, நீங்க அது மட்டும் கிடையாது. அந்த அந்த புஷ்ன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் எ கேம், ஓகே? அத வந்து மத்த கோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு வந்து இத வந்து பீக்குக்கு கொண்டு போகணும், இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி அவளை வந்து ஹர்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அத அதாவது வந்து ஃபிக்ஸ்ன்ற அளவு கொண்டு போயிட்டு அந்த ரெட் கார்டு அளவுக்கு வந்து இவங்களா தான் அந்த கோ கண்டஸ்டன்ட்ஸ் தான் பில்டப் பண்ணாங்க. அதுக்குதான் அவ ஃபீல் பண்ணா. தவிர வந்து அவ வந்து கரெக்டா அந்த கேம்ல வந்து அவ ஒரு இடத்துல கூட வார்த்தையை விடல, அவ்வளோ கம்போஸ்டா இருந்தா. யாருமே அவளோட ஷூஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா எல்லாரும் வந்து டெம்பரை லூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி she was அந்த அந்த பர்டிகுலர் அதெல்லாம் அவ மேல வந்து தப்பே கிடையாது. அதனாலதானே நம்ம இன்னமும் வந்து ரிவோக் ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுது புரியுது புரியுது. ஐ காட் த பாயிண்ட். இப்பதான் எனக்கு அந்த விஷயம் ஆஃப் இத புரியுது. ஆனா அவ அழுத போது லிட்டரலா அந்த பொண்ணு ஆனா டான்ஸும் அவ அழுததும் இன்னும் என் கண்ணிலேயே நின்றுட்டு இருக்குங்க. ஏன்னா அது எப்பயுமே லைக் இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு இன்னொரு ஃபீமேலுக்கு அது நடந்துடவே கூடாது, எந்த இடத்துலயுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேற த கம்ப்ளீட் எல்லாருமே வந்து அவ உள்ள போனாலே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க 2 பேரும் உள்ளே வராதீங்கன்னு சொல்லி அவங்க சாப்பிடுறது கூட வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்டு அழுது இட் வாஸ் லைக் என்னங்க பண்றீங்க, என்னங்க ட்ரை பண்றீங்க, என்னங்க சொல்றீங்க, ஏங்க அது ஆக்சுவலி என்னன்னா பேனிக் அட்டாக் மாதிரியே எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. பேனிக் அட்டாக் வந்தவங்க கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆகி ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ஓரமா போய் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இங்க யாருமே வராதீங்க, அவங்கள மட்டும் பார்த்துல யாரா பார்த்தாலுமே கத்துவாங்க, யார அவங்க டச் பண்ணாலுமே அவங்க பயப்படுவாங்க. அப்படிதான் இருக்கும் பேனிக் அட்டாக் இருக்கும் போது. அது எப்படி ஒரு பேனிக் அட்டாக் ஈவன் கிமி கூட சொல்லுவா பேனிக் அட்டாக் வந்து 10 நிமிஷத்துல எப்படி இன்னொருத்தரால சிரிக்க முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். வெளியில வந்தோடனே அவங்களால நார்மலா இருக்கவே முடியாது. அது அது இந்த ட்ராமால இருந்து வெளியில வரும்போது வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு 2 to 3 4 hours ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்டெபிலிட்டி இருந்தா மட்டுமே. ஆனா அந்த பொண்ணு டக்குன்னு வந்து ஒரு அடல்ட் ஜோக் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு புரியல. உங்க ஸ்டாண்டர்ட் என்ன 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 ட்ரை பண்றீங்க? அவங்க திருப்பி வந்தானா அழுறாங்க, திருப்பி அவங்க வெளில போனேன்னு இது பண்றாங்க, ஒண்ணுமே புரியல. என்னதான் ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இஃப் யூ நோ தட்ஸ் அ பேனிக் அட்டாக் யூ ஷுட் சே தட் இஸ் அ பேனிக் அட்டாக். நீ தான் சொல்லிருக்கணும். அடல்ட் ஜோக்கு வந்து சிரிக்க முடியுதுன்னா அப்போ நீ வந்து அவங்க வந்து இதை வந்து ஃபிக்ஸ் நினைச்சு பேசும்போது யூ ஷுட் ஹேவ் அட்ரஸ்ட். இல்ல இது ஃபிக்ஸ் கிடையாது, இது பேனிக் அட்டாக்ங்க, ஃபிக்ஸ் கிடையாது நீ சொல்லிருக்கணும். அங்கேயும் அதை சொல்லல. பிரியங்கா சூப்பர். ஹோல்ட் யுவர் தாட்ஸ். இப்போ வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து ரொட்டேட் பண்றோம், அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்க. ஓகே, தேங்க்ஸ் பிரியங்கா, தேங்க்யூ சோ மச். அடுத்தது வந்து ராஜி. மைக் ஃபர்ஸ்ட் வந்து மைக்கி நீங்க கிறிஸ்பா கொஞ்சம் பேசிருங்க. நெக்ஸ்ட் ராஜி. ஓகே, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிப்போம். எனக்கு வந்து ரெண்டு क्वेश्चन பேசிட்டேன். நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு, அதை மட்டும் பேசிக்கிறேன். அப்ப ராஜிட்ட கொடுத்துறேன். ஓகே ஓகே. ஒரு விஷயம் நான் லைக் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டான விஷயம் என்னன்னா, அவ்வளவு நல்லா கேம் ஆடின பொண்ணு ஒரு வாரம் கூட யாருமே அவளோட கேம் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அவளை என்கரேஜ் பண்ணவே இல்லை. நோ ஒன் கேவ் ஹர் தட் ஹோப் தட் ஷீ குட் பி ஷீ குட் பி த ஃபைனலிஸ்ட், ஷீ குட் பி த வின்னர்ன்றத அரோராக்கு வாரம் கொடுத்த விஜய் சேதுபதி ஒரு இது பேசினா கூட நல்லா பேசுறீங்க, எப்படி பண்றீங்கன்னு சொல்லி பண்ண விஜய் சேதுபதி they didn't give her that hope at all. அதான் I would say that was like one of the biggest flaws of this game. அதை பண்ணியிருந்தா அந்த ஹோப் கொடுந்தா ஒருவேளை அவ வந்து அந்த கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பா. இப்போ லைக் எவ்ரி வீக் ஷி வில் ஸ்பீக் லைக் நான் அடுத்த வாரம் போயிருவேன். ஷி ஆல்வேஸ் ஹேட் தட் மைண்ட் செட் பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் அகேன்ஸ்ட் ஹர், எவ்ரிதிங் வாஸ் ரிக்ட் அகேன்ஸ்ட் ஹர். ஸோ அவளுக்கு வந்து லைக் நோ ஒன் கேவ் தட் ஹோப் தட் you could be the winner, you could actually be the title winnerன்றது யாருமே அதை கொடுக்கல.
அது வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குயின் இதுல நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை வெளியில இருந்து வந்து பூர்ணிமா சொன்னதான் இவங்களுக்கு புரியுது. ஓ அவங்க நல்லா பண்ணாங்களோ, கண்ணில் அடிபட்டு அவங்க நல்லா பண்ணாங்களோ அவங்க சொன்ன தான் இவங்களுக்கு தெரியுது. அந்த நத்தக்கனி இது ரெட்ரோ டீம்ல மோஸ்ட் பீப்புள் டிடன்ட் வோட் ஹர் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் வெளியே விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி லைக் உங்க 2 பேரும் ஃபைனலா பார்க்கணும்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ இவங்க ஆக்சுவலி நல்லா பண்ணாங்களோன்றதே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. வார்டன் டாஸ்க்ல ஷி டிடன்ட் கெட் தட். அசிஸ்டன்ட் மேனேஜர் நல்லா பண்ணியிருந்தா தி ரீசன் அவங்க கொடுத்தாங்கன்னா திவ்யா குவிட் பண்ணிட்டா, விகஸ் விக்ரம் குவிட் பண்ணிட்டா, அதர்வைஸ் தே வுட் நாட் ஹவ் கிவன் ஹர். அது அவ அது வரைக்கும் நின்னான்றதுனால தான் கொடுத்தாங்க. லைக் ஷி டிட் அதுலயே நல்லா தான் பண்ணான். எந்த இதுலயுமே லைக் வீக் ஆஃப்டர் வீக் அட்லீஸ்ட் நீங்க திட்டு ஓகே அது உங்களுடைய இது, பட் அப்ரிசியேஷனும் நீங்க பண்ணியிருந்து நீங்க நல்ல கேம் ஆடுறீங்க, யூஆர் ஆக்சுவலி குட் கேமர்ன்றத ஏதோ ஒரு இடத்துல ஹிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கேம் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். அது ஒன்னு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்னு என்னன்னா எஃப்ஜேட் அவ வந்து அந்த நத்தக்கனி கேரக்டர் அது இது பண்ணும்போது லைக் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி சொன்னா லைக் எனக்கு ரொம்ப அது எமோஷனலா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவ சொல்லுவா உன்னைய நான் என்னைக்காவது ஒரு நாளாவது நான் லைக் நீ இந்த யூ ஹேவ் த ரிலேஷன்ஷிப்ஸ் தட் யூ ஆர் ஹேவிங் இன்சைட் அதை பத்தி நான் என்னைக்காவது தப்பா பேசியிருக்கேனான்னு ஒரு வார்த்தை கேட்டா. அது வந்து லைக் ஏன்னா லைக் எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் எஃப்ஜே பிஹைண்ட் இஸ் பேக். அவ வந்து எப்பவுமே எஃப்ஜே பத்தி தப்பா பேசினதே இல்லை. அவன்கிட்டையும் டேரக்டா சொன்னா, பட் ஹி வாஸ் டாக்கிங் பேட் அபவுட் ஹர் அண்ட் கம்ருதன். ஈவன் தோ ஷி வாஸ் ஜஸ்ட் வித் ஒன் பர்சன் ஷி லைட். அதை வந்து திரும்ப திரும்ப சொன்னா லைக் அது ரொம்ப அழுதுட்டு சொல்லியிருப்பான். நான் என்னைக்காவது உன்னைய சொல்லியிருப்பேனா அப்படின்னு சொன்னா நோ ஒன் டுக் அப் தட் பாயிண்ட். அண்ட் இது அதை வந்து ஒரு அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்றதை யாருமே இது பண்ணல. இந்த 2 பாயிண்ட் தான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல எனக்கு 2 தேங்க்யூ பாயிண்ட் தேங்க்யூ. தான். இல்ல கடைசி வரைக்குமே அன்வான்டட் டச்சுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கவே இல்ல அப்படியே விட்டுட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். அது அது கொடுக்கல. அந்த பொண்ணுக்கு ஒரு 4 வாரமாவே இது நடக்குது. ஆனா அதை பத்தி யாருமே கேட்கல. சேதுபதியும் அதை பத்தி கேட்கவே இல்ல. அதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா, அன்னைக்கு அவர் விசாரிக்கிறப்போ பாரு சொல்லுவா, காயின் டாஸ்க்ல முதல் நாள் என்னை இப்படித்தான் எல்லாரும் சேர்ந்து அமுக்குனாங்க அப்படின்னு சொல்றப்போ அவரு ஏன் இப்படி பண்ணுனீங்கன்னு கூட கேட்கல. என்ன அதுக்கு சாரி கேட்கலையா? சோ எல்லாரும் ஒரு சாரி கேட்டுருங்கப்பா அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொன்னா எல்லாரும் சாரின்னு சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டியா ஒரு சாரி கேட்பாங்க. அதே சாரிய ஏன் பார்வை கேட்க சொல்லல? நீயும் அதே மாதிரி சாரி கேளு, சரியா போச்சு. நம்ம அந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்லல. அவரு வந்தது மைண்ட் செட் வந்து ரெட் கார்டு மைண்ட் செட்ல ஆச்சு. இல்ல அவர் அது அப்ப எவ்வளவு எப்படி பெரிய சொல்லுவாரு தப்பு. சாரி கேட்க சொல்லு? இல்ல அது எவ்வளவு பெரிய ஆமா தப்பு. தப்புதான். அதுக்கான ஒரு தீர்வு, அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, காலம் தாழ்த்தி கிடைக்கும் எந்த நியாயத்திற்கும் மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதேதான் பார்வதிக்கு நடந்திருக்கு இந்த பிபில. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நடந்தது எல்லாமே நியாயம் இல்லாதது. அப்படியே காலம் தாழ்த்தி இப்படி நடந்துருச்சுனாலும் அது கிடைக்கிற நியாயமும் அதுக்கு வேல்யூ இல்லையே. சும்மா வந்து கூப்பிட்டுட்டு அவரை ஒயிட் வாஷ் பண்றதுக்காக பார்வதியை இவங்களை கூப்பிட்டு சரி பண்றதுல என்ன நியாயம் கிடைக்க போகுது? ரெட் கார்டையும் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்னதான் நடக்குது? நம்ம ஒண்ணும் கேட்கவும் முடியாது. ஏன்னா இவங்க என்ன நடத்துறாங்களோ அதை நம்ம பார்த்துட்டே போகணும், அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். இனி வர பிக் பாஸ்ல வந்து எந்த பொண்ணுமே தைரியமா விளையாடக்கூடாதுன்றத மட்டும் இவங்க செவுட்டுல அடிச்ச மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யாருமே உண்மையா விளையாடாதீங்க. நீங்க உப்புக்கு சப்பானியாவே விளையாடுங்க. ஸ்ட்ராங்கான பெண்கள் முதல்ல வராதீங்க. அங்க வந்து எந்த ஒரு கேமும் விளையாடாதீங்க. விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி எவிக்ஷன் எப்படி இருக்கும்? ஒன்னும் ரெட் கார்டா இருக்கும், இல்லைன்னா தேவையே இல்லாம பழி போட்டு வெளியே அனுப்புவாங்க. அதைத்தான் இந்த பிக் பாஸ் கத்து கொடுக்குது இந்த சமூகத்துக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான். ஆனா அந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருந்தாலும் அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு நீதி இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். அதையே சொல்லி கொடுக்கல இந்த பிக் பாஸ். நல்லா விளையாடுறவங்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும். நல்ல தைரியமான பொண்ணுங்களை எல்லாம் அடிச்சு உட்காத்தி வச்சு இவங்க என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன் ரொம்ப நாளா. இப்போ கரெக்டா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ராஜி. நான் கேட்கறவங்களுக்கு சொல்றது தான், பார்வதி வரலன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா அவளுக்கு எவ்வளவு பண்ணியும் வரலன்னா அவ வராளா இன்னைக்கு ஃபினாலே இப்போதைக்கு வர மாட்டான்னு வருது. ஓகேவா நியூஸ் தெரிஞ்ச வரைக்கும். ஓகே நிறைய பேர் ட்ரெண்ட் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க.